இந்த பென்சில்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த சாஃப்ட் பேஸ்டல் பென்சில்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பென்சில்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த லைன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். சரி, அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பென்சில்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தாராளமாக இந்த கலர் பென்சில், நார்மலான கலர் பென்சில்ஸை யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அந்த கலர் பென்சில்ஸில் நம்மளுக்கு இந்த டார்க் லைட்லாம் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். பட் இருந்தாலும் ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு. ஜஸ்ட் இது ஸ்கெட்சஸ் தான் இல்லையா, இது வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி நம்ம வந்துட்டு அந்த பார்ட் பிரிக்கணும். அந்த பார்ட் பிரித்தா தான் நம்மளால் கரெக்டாக கலர்ஸ் கொண்டு வர முடியும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்போ எனக்கு இந்த டாப்பில், இந்த ஹெட்டோட டாப்பில் எனக்கு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக பிரிக்கணும். இந்த இடத்துல சின்ன சின்ன ஹைலைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன மணிக்குண்டு மாதிரி என்ன சொல்கிறது, இது ஆக்சுவலாக ரியலிஸ்டிக் கிடையாது இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த டிஜிட்டல் ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா, டிஜிட்டல் ஆர்ட், அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பார்ட் மட்டும் நான் ஹெட்டில் மட்டும் பிரிச்சிருக்கேன் இல்லையா. இந்த ஹெட்டில் நான் பிரித்த இடம் பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளால் இதை ஆட் பண்ண முடியுமானா முடியும், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது, இந்த சர்க்கிள் இல்லையா, இது ஒரு பார்ட்டு. தென் இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் இந்த லைன்ஸை அப்படியே திக்னஸ் பண்ணிக்கிறேன். பென்சிலை பிடிக்கிற விதமே பொறுமையாக இருக்கணும் இல்லையா. நான் எங்கே பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா பென்சிலை, இந்த இடத்துல பிடிச்சதான் எனக்கு லைன்ஸ் கிளியராக தெரியும். கிட்ட போயிட்டு பிடிச்சிட்டு நான் பண்ணேன்னா என் கையை டோட்டலாக பென்சிலோட அந்த லைன்ஸ் எல்லாம் மறைச்சிக்கும் டோட்டலாக. ஸோ பென்சில்ஸை நான் எங்கே பிடிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல பிடிச்சிட்டு லைட்டாக பொறுமையாக தான் எடுக்கிறேன். இந்த இடத்துல இது இருக்குது, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ கம்போஸ் பண்ணதுனால எனக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஓவல் ஷேப் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல அந்த ஃபெதர் மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா ஆரஞ்சு டோனில் இருக்குது. ஓகே, இது ஒரு பார்ட் எனக்கு. இதுக்கப்புறம் இந்த கண்ணு கிட்ட, இந்த கண்ணுக்கும் இந்த கேப் இருக்கு, இதை நான் கவர் பண்ணும். இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கிரீன் கலர். ஓகேவா, இந்த இடத்துல அந்த கிரீன் கலர் டோன் தெரியுது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி கோல்டன் கலர்ஸில் சம்திங் ஏதோ ஒரு டெக்ஸ்டர் மாதிரி ஒன்று ஃபீல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ஐஸ் ட்ரா பண்ணணும். இந்த பார்ட்டெல்லாம் ட்ரா பண்ணுறது. தென் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஆரஞ்சு டோன் இருக்கு இல்லையா, அந்த ஆரஞ்சு டோனை நான் கரெக்டாக பிரித்து காட்டணும். ஸோ இப்போ இந்த ஹெட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு டோன் இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸ் நம்மளுக்கு இங்கே கவர் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ இதை நான் கவர் பண்ணிக்கிறேன். இந்த ஐஸ்க்கு கீழே இருக்கிற இந்த ஆரஞ்சு டோன் இருக்கு, இந்த ஆரஞ்சு டோன் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து ரஃப் ஸ்கெட்சா
இதெல்லாம் கவர் பண்ணிக்கிறேன். தென் இந்த நோஸ் வந்துட்டு நான் கவர் பண்ணேன். இது ஒரு பார்ட். நமக்கு ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம தனித்தனியாக பிரித்தா மட்டும்தான் நம்மளால் கலர்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஓவராலாகவே அந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே கப்புன்னு கலர்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சிடும். நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். இது பிங்க் கலர் ஸ்பேஸு, தென் இது வந்துட்டு ப்ளூ கலர் ஸ்பேஸு, இந்த க்ரீன் கலர், இந்த சைடில் கொஞ்சம் அந்த க்ரீன் கலர் டோன் ஒன்று இருக்குது, தென் சென்டரில் பர்பிள் கலர்ஸ் ஒன்று இருக்குது, தென் இங்கே வந்துட்டு அது க்ரீன் அண்டு வயலட் இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர்ஸ் இருக்குது. தென் பேக் ட்ராப்பில் பார்த்தோம்னா இது வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஸ்டிக் மாதிரி இருக்குல்லையே, அதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அது ஃபைனலாக பார்த்துக்கிற விஷயம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு பர்பிள் டோனில் ஒரு கலர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஒரு டோன் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எல்லோ டோன் இல்லையா, இந்த இடத்துல எல்லோ ஆரஞ்சு அந்த டோன் இருக்குது. தென் மேலே வந்து ப்ளூ ஃபேமிலி இருக்குது. ஸோ ப்ளூ ஃபேமிலி இதோட கவர் ஆகிருக்கு. தென் இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த எல்லோ டோன் இதான் கவர் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு கம்போஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ வரைக்கும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இந்த ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் நான் பென்சிலை ட்ரா பண்ணி முடிச்சு எடுத்துட்டேன். ஓகேவா, இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு ரஃப் ஸ்கெட்ச் தான், எல்லாமே ரஃப் ஸ்கெட்ச் தான் பண்ணியிருக்கேன். நான் ஈவன் டீட்லேயே எதுவுமே பண்ணலை. கரெக்டாக இதெல்லாம் நான் கலர்ஸில் பண்ணணும். இந்த கலர்ஸில் பண்ணும்போது நம்ம டீட்டெயிலாக கொடுத்துக்கலாம். எனக்கு கான்ஃபிடென்ட், ஏன்னா இந்த இடத்துல எனக்கு இது பண்ண வரணும், பண்ண தெரியணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்குது நம்மளுக்கு லைன்ஸு. இதை வந்து நான் டீட்டெயில்டாக உட்காந்து வரையணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா கலர்ஸில் என்னால் பண்ண முடியும். அதுக்கான ஷேப்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்து அந்த பார்ட் மட்டும் நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னா கலர்ஸில் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரி, இதில் பென்சிலில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டாக ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பிக்சர்ஸை நான் ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ நான் எரேஸ் பண்ணணும். எப்போது எரேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு கலர் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த அளவுக்கு டார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கலர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டிஸ்டர்ப் வரும். அந்த கலர்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த கிரே டோன், ஐ மீன் அந்த பென்சிலோட லைன்ஸில் நம்மளுக்கு கிரே டோன் மாதிரி கவர் ஆகும்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஸோ அப்படி கவர் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒர்க்கு அதை கெடுத்து விட்டுடும். பட் அதனால நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே ட்ரா பண்ணி காட்டுறேன் இது எப்படி பண்ண சொல்லிட்டு. நானுமே இது வந்துட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நானுமே பண்ணுறேன். சரி, ஸோ அதனால் என்ன வருது அப்படின்றத நானும் பார்த்துடலாம். இப்போது எனக்கு இது வந்து நான் ஓரளவுக்கு ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் நான் எரேசஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணவே கிடையாது. இப்போ வரைக்கும் நான் இதை கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடித்த வரைக்கும் நான் எரேசஸை யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் இது ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஃபார்மேஷன் இருக்குது, இது என்ன ஷேப்ஸில் இருக்குது, சரியா, இதை கரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதோடைய அவுட்புட் நமக்கு ஈஸியாக வந்துடுமா இல்லையான்றது எனக்கு நல்லாவே தெரியும். இது காரணம் என்னென்னா ப்ராக்டிஸ். டார்க் ப்ரௌன் எடுத்து அப்ளை பண்ண இல்லையா, இப்போ இந்த இடத்துல லைட்டாக ப்ளூ கலர் ஒன்று அப்ளை பண்ணணும். ப்ளூ கலர் எங்கே இருக்குது, பஷ்ஷும் ப்ளூ கலர். ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்கிற இந்த பி கலர் இருக்கு இல்லையா, இது பஷ்ஷும் ப்ளூ கலர்ஸ். சரியா, அது வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல மிங்கிள் ஆகிருக்கு. ஒயிட் கலரோட மிங்கிள் ஆகிட்டு இந்த இடத்துல ப்ரௌன் கலரும் ஆட் ஆகிருக்கு. அந்த கலர்ஸை கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு தென் இதே ப்ரௌன் எங்கது இந்த ப்ரௌன் கலரை அதை இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா மேலே, அந்த ஒயிட் ஸ்பேஸை நான் அப்படியே விட்டுருக்கேன். நான் எதுவும் டச் பண்ணல. ஓகேவா, ஸோ அதை இடத்துல டச் பண்ணோம் அப்படின்னா கலர் ஷேட் மாறும் கொஞ்சம், அதனால் ஃபியூராக அப்படியே விட்டுருக்கேன். தென் இந்த பீக்குக்கு கீழே இருக்கிற அந்த பார்ட்டுமே பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ரௌன் டோன் நல்லா தெளிவாக தெரியுது. அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌனாக இருக்குது. ஸோ அந்த லைட் ப்ரௌனு இந்த ஆரஞ்சு டோனோட கவர் ஆகிருக்கு. அந்த இடத்த நான் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி அதை ப்ரெஷர் கொடுத்தா மட்டும்தான் ப்ரெஷர் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பிளெண்டிங்ஸ் ஐ மீன் நம்ம ஸ்டிக் இருக்கு இல்லையா, இதை வச்சே நம்மளால் ப்ரெஷர் கொடுத்து பண்ண முடியும். அப்படி பண்ணலாம்,
பட் ஃபியூராக அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு மெர்ஜ் ஆகி ஸ்மூத்தாக தெரியாது. சரியா, கொஞ்சம் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி தெரியும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நான் இதை முடிச்சுக்கிட்டேன். தென் இந்த பீக்கில் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரௌன் டோன் இருக்குது, அதையும் நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒர்க் வந்து A3 சைஸில் பெரிய சைஸில் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஆனால் சின்னதாக A4 சைஸில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சொதப்போம். ஏன்னா ரொம்ப பாயிண்டான ஒர்க், ரொம்ப மைனூட்டான பாயிண்ட் ஒர்க் இதெல்லாம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பண்ணும்போது. ஓகே, இது வரைக்கும் முடிச்சுட்டேன். இப்போ நான் கிரே கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல லைட்டாக கிரே கலர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் கிரே கலர் இருக்குது, அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு எனக்கு கலர்ஸை அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு எனக்கு ஸ்மூத்தாக மாறிடும். ஓகேவா? ஸோ ஒரு மாதிரி கேவலமாக வந்துருக்குல்ல, ஸோ கஷ்டம்தான் இது. இப்போது இதை நம்ம மாற்றணும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒயிட் கலரும் ஆஃப் ஒயிட்டும் எடுத்துக்கிறேன். ஒயிட் எதுக்கு, ஆஃப் ஒயிட் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்ம லைட்டிங்கும் ஹைலைட்டும் மாற்றணும். ஸோ இந்த ஆஃப் ஒயிட்டை நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன் இந்த இடத்துல. அதே போல் இந்த இடம் கொஞ்சம் ஆஃப் ஒயிட் இருக்குது. இந்த மேலே பார்த்தோம் அப்படின்னா அது ஒயிட், பியூர் ஒயிட். ஸோ அந்த பியூர் ஒயிட்டை நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சின்னதாக ஒரு பட்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பாயிண்ட்டாக இருக்கிற இடத்துல நான் பண்ணி தான் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. பட் அந்த இடத்துல வந்து கலர்ஸ் வெளியே வராமல் பார்த்துக்கணும். இந்த இடத்துல இந்த இடத்துல எனக்கு ப்ளூ டோன் வரணும் இல்லையா? ஸோ அந்த ப்ளூ டோனை அப்ளை பண்ணுறேன். தென் பக்கத்தில் பார்த்தோம்னா ஒயிட் கலர் வரணும். ஆல்ரெடி கலர்ஸ் இங்கே இருக்கிறதுனால நான் எவ்வளோ தான் ஒயிட் அப்ளை பண்ணாலும் அந்த இடம் எனக்கு கிரே டோனாக தான் மாறும். பட் இப்போ கிரே கலராக மாறிடுச்சு. என்ன சார் பண்ணுறதுன்னா, நம்ம கண்டிப்பாக ட்ரை பேஸ்ட்டில் தான் அந்த ஒயிட் வச்சு ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த இடத்துல ஃபியூராக ஒயிட் இருக்குல்லையே, ஏன் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஒயிட் அப்ளை பண்ணோம், அதனால் ஃபியூர் ஒயிட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்கு ஏரில். ஓகே, தென் கீழே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலர் இருக்குல்லையே, அந்த ப்ரௌன் கலரை ஜஸ்ட்டு ஷார்ப்பாக பண்ணுறோம். தென் டார்க் ப்ரௌன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். பிளாக் கொஞ்சம் ஷார்ப் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு ஹைலைட் பண்ணோம் எல்லாத்தையுமே. தென் ஸ்கின் கலர் எடுத்துகிட்டு தென் ஒயிட் கலரு கரெக்டாக ஷார்ப்பாக வச்சு கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒயிட்டு கரெக்டாக ஷார்ப்பாக வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ப்பாக வைக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு ஒயிட் பார்ட் வைக்கணும். இந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஆக்சுவலாக வெளியே ஓகேவா, வெளியே வந்துட்டு கலர்ஸ் கொஞ்சம் வெளியே வராமல் டச் பண்ணி நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இந்த அளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு மேலே இருக்க கலர்ஸ் ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு ரிஸ்க்கான வேலையை கூட. ஃபஸ்ட்டு இதோட பாட்டம் கலர் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். பாட்டம் கலர் எதுவாக இருந்தால் நம்மளால் கரெக்டாக தான் மேட்ச் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பாட்டம் கலர் அப்படிங்கிறது டார்க் வயலட் கலரில் இருக்குது. ஒன்று பிளாக்கும் இருக்குது, இன்னொன்று டார்க் வயலட்டு, தென் ப்ளூ கலர். இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ப்ளூ கலர்லேயே இது வந்துட்டு பர்ஷியன் ப்ளூன்னு சொல்லுவோம், அதாவது டார்க் ப்ளூ. இந்த கலர்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஓரளவுக்கு இப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வயலட் கலர், கொஞ்சம் வயலட் டோனும் மாறிடுச்சு, அதாவது அல்ட்ரா மெரின் ப்ளூன்னு சொல்லுவோம் இதை, சரி? அந்த மாதிரி ப்ளூ கலரில் ஆட் ஆகிருக்கு. இந்த பர்ஷியன் ப்ளூவோட மிக்ஸ் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். தென் அப்படியே பார்த்தோம்னா கொஞ்சம் வயலட் டோனில் மாறிடுச்சு. ஸோ வயலட்டை என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். தென் இதை லைட்டாக என்ன பண்ணுறேன், ஒயிட் கலர் இந்த இடத்துல வந்துட்டு ஒயிட் கொஞ்சம் யூஸ் பண்ணி அதை லைட்டாக மாற்றுறோம். ஏன்னா பேக் ட்ராப்பை ஒயிட்டாக இருந்துச்சுன்னா போச்சு. இந்த ஃபஸ்ட்டு கோட்டிங் ஒயிட் இருந்துச்சுன்னா அது மேலே எவ்வளோ கலர் பண்ணாலும் அது நம்மளால் ஈஸியாக எரேஸ் பண்ண முடியும், அதனால தான் அதை கொடுக்குறது. தென் இதில் வந்துட்டு கொஞ்சம் ப்ளூ டோன் அப்ளை பண்ணுறேன். ப்ளூ டோன் பார்த்தோம்னா கோபால்ட் ப்ளூ இருக்குது. இந்த கோபால்ட் ப்ளூ லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக பிளெண்ட் பண்ணுவோம். இப்போது இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ணிவிட்டு அது சென்டரில் வந்துட்டு ஒரு பிளாக் லைன்ஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது எப்படி சார் நீங்கள் பாட்டுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது கோட்டிங் கிடையாது. நான் பண்ணுறதை பாருங்கள். முதல்ல இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறேன், டோட்டலாக ஒரு கோட்டிங்கை அப்ளை பண்ணிடுறேன்.
சரியா? இந்த இடத்துல சர்க்கிளாக இல்லை. இந்த இடத்துல நம்ம ஒரு டைப்பில் யூஸ் பண்ணோம். சில பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சில பேருக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இப்போது ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சில இடத்துல டாட்ஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்ட்ரோக்ஸை எங்கே யூஸ் பண்ணோன்ட்டு சில பேருக்கு ஞாபகம் இருந்தால் கெஸ் பண்ணிவிடுங்க. பிளாக் பென்சிலு, ஓகேவா, ஷார்ப் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்த நான் இப்போ டார்க் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் வரும்போது, இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்டோன் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த எஃபெக்டில் கொண்டு வரணும்னா டேரெக்டாக ஸ்டோன் மாதிரிலாம் வைக்கக்கூடாது. அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ண தெரியணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரோக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னா, சின்ன சின்னதாக உட்காந்துட்டு நம்ம அங்கே டாட் வைக்கணுன்றது கிடையாது. ஃபுல்லாக ஓவராலாக கோட்டிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி டாட்டாக தனியாக தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இது மாதிரி கொடுக்குறது பெட்டர். இல்லை நம்ம வந்துட்டு அந்த தனித்தனியாக கொடுத்து நானும் ட்ரை பண்ணேன் சார், எவ்வளோ ட்ரை பண்ண அப்படின்ட்டு வர்றது, அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான வேலை. தனித்தனியாக உட்காந்து ட்ரா பண்ண முடியும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். நீ இந்த பிக்சர்ஸ் தான் இல்லை, நீங்கள் எந்த பிக்சர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணுங்கள். அந்த பிக்சர்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன டாட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நிறைய கச்சக்கச்சனா இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் பெருசாக இருக்கிறத பார்க்க வேண்டாம், சின்னதாக மைன்யூட்டாக எது இருக்குன்னு பாருங்கள். சின்னதாக பிளாக், ஆக்சுவலாக பேக் ட்ராப் வந்து பிளாக் நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டோன் மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு அழகாக ஈஸியாக வந்துடும். இந்த ஹெட்டில் இருக்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஹெட்டில் இருக்கிறது ஆல்ரெடி நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு பிளெண்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒயிட் ஸ்ட்ரோக்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஸ்ட்ரோக்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேக் ட்ராப்பை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் இந்த இடத்துல நம்ம ஒயிட் ஸ்ட்ரோக் வைக்க முடியும். சரியா? பேக் ட்ராப் வந்துட்டு ஒரு சில என்ன கலர்ஸு, லெமன் எல்லோ இருக்குது, எல்லோ அப்ளை பண்ணிக்கிறேன். தென் இந்த சைடில் மீடியம் எல்லோ அப்ளை பண்ணிக்கலாம். தென் அந்த சைடில் பார்த்தோம்னா ஆஃப் ஒயிட் இருக்குது. அந்த ஆஃப் ஒயிட்டை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட் கலரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க ப்ளூ நான் மிக்ஸ் பண்ணல இன்னும். ஏன் அப்படின்னா அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது, நம்ம அப்புறம் கூட அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் லேட்டாக கூட. பட் இது இப்போ ஏன் அவசரம் அப்படின்னா, நம்மளுக்கு ஹெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா கண்டிப்பாக இது தேவை. நீங்கள் அந்த ஹெட்டை வந்து நீங்கள் ஃபைனலாக கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், பட் நான் இங்கே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரைட்டா? ஸோ இப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ப்ளூ டோன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒயிட் ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் டாட் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே சின்னதாக அதை விட கொஞ்சம் அந்த மெஜந்தா கலர்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணுறது. மேபி இந்த இடம் டார்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியாமல் இருக்கலாம்.
இது வந்து ஒயிட் டாட்டு அந்த க்ரீன் மேலே வச்சுட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது மாதிரி டெக்ஸ்டர் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும். இது மாதிரி வச்சுட்டு லைட்டாக மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அது டச் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி கூட இந்த கார்னர்லாம் கொஞ்சம் எடுத்து விடணும். ஓகே, இவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த ஐஸ்லலாம் பார்த்தோம்னா நம்மளால் பேஸ்ட்டில் வச்சு கண்டிப்பாக கலர் கொடுக்குறது கஷ்டம்தான். இது பிக் சைஸ் இருந்துச்சுன்னா பேஸ்ட்டில் வச்சு நம்ம கலர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் நம்மளுக்கு இது வந்துட்டு ரொம்ப சின்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு கஷ்டமாயிடும். அதனால் முடிஞ்சிருக்கேன். பேஸ்ட்டில் பென்சில் இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா கலர் பென்சில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கலர்ஸ் அப்ளை பண்ணி இந்த இடத்துல பார்த்தோம்னா எல்லோ அக்கர் கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் கிட்ட இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எல்லோ அக்கர் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் இருந்தால் பெட்டர். ஸோ டார்க் கலர் இருக்குது, சாண்டில் கலர்ஸு. ஆக்சுவலாக இந்த இடத்துல சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் மாதிரி ஒரு மாதிரி டெக்ஸ்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்டருக்கு நம்ம ஓவராலாக அப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக நம்ம சின்ன சின்ன லைன்ஸ் கிறுக்கி விட்டோம்னா நல்லா வரும். இதை ஜஸ்ட் லைட்டாக பென்சிலே பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல கசகசன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த எக்ஸ்ட்ரா ஒரு சீட்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்துடும். இதுக்கப்புறம் அந்த வெளியில் இருக்கிற டார்க், அந்த டார்க் பார்த்தோம்னா நம்மளுக்கு பிளாக் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ளூ கலர் அப்ளை பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்துடும். அதே போல் பக்கத்தில் வேறு என்ன கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குல்ல, ஆமாம், ப்ளூ அண்டு க்ரீன் கலர்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிப்போம். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு இந்த டோன் எல்லோ, ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஆரஞ்ச் ஸ்டோன் இருக்குது, இந்த ஆரஞ்ச் ஸ்டோனை இந்த சைடு இந்த ஆப்போசிட்லேருந்து போகிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஆரஞ்ச் ஸ்டோனை அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போது பாதி பாதி இருக்கு இல்லையா, இந்த பாதி பாதி இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுருவோம். பிளெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரெண்டும் நல்லா அப்படி ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பென்சில்ஸ், ஐ மீன் இந்த என்ன சொல்லுவோம்,
ஆரஞ்சு கலர் பென்சிலு இல்லைன்னா வந்துட்டு லைட்டாக அந்த எல்லோ கலர் பென்சில் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி அந்த டார்க் அந்த லைன்ஸை வந்து ஃபெதர் மாதிரி லைட்டாக ஆட் பண்ணணும். பென்சில் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபெதர் மாதிரி லைட்டாக அந்த லைன்ஸ் ஆட் பண்ணி விட்டோம்னா அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இது சரியாக பிளெண்ட் ஆகலை. இப்போ வந்துட்டு வெளியில் இருக்கிற அந்த கலர்ஸை நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னா என்ன பண்ணணும், டார்க் பென்சிலை வச்சு ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஜிக்ஜாக் லைன்ஸ் மாதிரி இந்த ஜிக்ஜாக் லைன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணால் தான் அது ஃபெதர் மாதிரி ஒரு மாதிரி தெரியும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஒரே லைனாக இழுத்துடாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம டார்க் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு நான் கலர்ஸை யூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், லைட்டாக பெண்ட் பண்ணுறேன். கையில் வந்து டச் பண்ணாமல் அந்த பொறுமையாக அப்ளை பண்ண தான் ஸ்மூத்தாக மாறும். கரெக்டான எல்லா கலர் வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி காட்டுங்க, சரியா? ஸோ ஒவ்வொரு கலர்ஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க.